ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுவீராக. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் வந்திருக்கிற காலம் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தர நம்முடைய தேவன் தயாராக அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டு, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாம் அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் அதை நமக்கு செய்வார். இயேசுவின் நாமத்தில் நாம் விசுவாசம் வைத்து பாருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்து கேட்கும்போது நாம் கேட்டுக்கொண்டதை நிச்சயமாகவே நமக்கு அவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறதான் நாம் விசுவாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் விசுவாசிக்கும் போது ஒரு அற்புதம் நமக்கு நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் நாமம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அவர் இயேசுவின் நாமம் அதிசயமானது, இயேசுவின் நாமம் அற்புதம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமம் பாருங்க, இயேசுவின் நாமம் மகா பெரிய நாமமாய் இருக்கிறது. அவரே நமக்கு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார். அவரே மகிமையின் ராஜாவாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி ரட்சிக்கும் நாமந்தாம் இயேசு நாமமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசுவே என்று நாம் கூப்பிட்டால் அவர் உனக்கு முன்பாக பாருங்க அவர் வெளிப்படுவார், அவர் வருவார். பாருங்க, நீர் வல்லவர் என்று நீ சொன்னால் அவர் வல்லவராகவே உனக்கு வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, நீர் என்னை விடுவிக்கிறவர் என்று நீ அவரை நோக்கி நீ கூப்பிட்டால் இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறவராக உனக்கு முன்பாக அவர் வெளிப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ விசுவாசம் வைத்து கேட்கும் போது அவர் எல்லாவற்றையும் உனக்கு தர என்னுடைய தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 1 யோவான் 5வது அதிகாரம் 13 15 வரை நாம் வாசிக்க கேட்போம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டோ என்று நீங்கள் அறியும்படி அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல், தேவனுடைய குமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் விசுவாசம் உடையவர்களாக இந்த நாட்களில் காணப்பட வேண்டியது மிக மிக அவசியம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்தோமானால் பாருங்க, அவரிடத்தில் நாம் என்ன செய்வோம்? கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக
இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 16 வரை நான் வாசிக்கும் போது, ஜெப வேலை ஆகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை இந்த இடத்துல பார்க்கிறோம். சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல். ஒரு அலங்கார வாசல் இருக்கிறது. எனப்பட்ட தேவாலயம் வாசல் அண்டையிலே என்ன செய்வாங்களாம், டெய்லி அவனை வைப்பாங்களாம். பிச்சை எடுக்கிற தொழிலாக அவன் செய்து கொண்டு இருந்தான். பாருங்க, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். யாருடைய நாமத்துல? இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ எழுந்து நட என்று சொல்லி என்ன செய்யறாரு? வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் எண்ணப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதென்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறதென்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டுமென்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரில் இருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. சர்வாங்க சுகம். இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம்? சர்வாங்க சுகத்தை இயேசுவின் நாமத்தினால பேதுருவும் யோவானும் உச்சரித்து சொல்லும் பொழுது இயேசுவின் நாமம் இவனை விடுவித்தது. ஒரு சர்வாங்க சுகத்தை கிடைத்தது என்று பார்க்கிறோம். அவருடைய நாமத்தில் நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சப்பானிக்கு வயது 40 வயதுக்கு மேலே என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 22வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அற்புதமாய் சுகமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதிற்கு மேற்பட்டவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அநேக திரளான அற்புதங்களும் அதிசயங்களும் சர்வாங்க சுகமும் உண்டாகுது. திரளான ஜனங்கள் இயேசுவின் நாமத்துல விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல நாம் வந்திருக்கிறோம். பாருங்க, நாம் அவரை நோக்கி நம்ம அதிகமாக அவருடைய நாமத்தை சொல்லணும். இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, அந்த நாட்கள் இருந்த கவர்மெண்ட்டும் பாருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு வைப்பதை பார்க்கிறோம். அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது சுகம் கிடைக்குது. எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போகாம நேரா இயேசுவை நோக்கி போறாங்க.
பாருங்க அப்படி ஒரு அதிசயங்கள் நடக்குது. இயேசுவிடம் அநேகர் திரும்புவதை பார்க்கிறோம். இந்த கவர்மெண்ட் பாருங்க இயேசுவின் நாமத்தை சொல்லக்கூடாது என்று கட்டுப்பாடு போட்ட போதிலும் கூட இந்த பேதுரும் யோவானும் அந்நாட்களிலிருந்து சீசர்கள் தைரியமாக இயேசுவின் நாமத்தை சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரவாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை எந்த நாமத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பாருங்க, இந்த பேதுருவும் யோவானும் மனுஷ கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து இன்னும் இன்னும் அதிகமாக இயேசுவின் நாமத்தை எல்லா இடங்களிலும் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அவருடைய நாமத்தை கேட்கிறவர்களும் விசுவாசிக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இயேசுவின் நாமமே மேலான நாமம். இயேசுவே பாருங்க அவரே ரட்சிக்கிறவர். வேறுடைய ரட்சிப்பு இந்த பூமியில இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 28வது வசனத்துல நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நிரப்பி இயேசுவின் நாமத்தை நம்ம அதிகமாக சொல்ல சுகம் அடைகிறது. பிசாசு பாருங்க இயேசுவின் நாமத்தை கேட்டு நடுங்குது. பாருங்க, அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5-16 வரை கூட நாம் வாசிக்கிறோம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். போதும். அப்ப பாருங்க, வீட்டில் இருக்கும்போது மீதியான அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிங்க. நேரம் இல்லாததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் பார்க்குறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இயேசுவின் நாமத்தை நீ சொல்லும் போது பேதுரு பாருங்க இரும்பு கதவண்ட தானாக திறக்கப்படுவதை பார்க்கிறோம். நீ இயேசுவின் நாமத்தை நீ உச்சரிக்கும் போது அந்த நாமத்தில் அவங்க சுகமாகிறாங்க. நீ இயேசுவின் நாமத்தை நீ எங்கும் சொல்லும் பொழுது உன்னை கைவிட மாட்டார். ஆண்டவர் அதிசயங்களை உன்னை காண செய்வார். கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். அவருடைய நாமத்தை நீ உயர்த்த கர்த்தர் உன் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும் அவர் பாருங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று நாம் பார்க்கிறோம்.
அவர்தான் அந்த பூமிக்கு இரட்சிப்பாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு. இயேசுவின் நாமத்தில் நன்மை உண்டு. நீ நன்மையை கேட்டால் உனக்கு நன்மையானதை தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, அவரிடம் நீங்கள் கேட்டால் அவர் நிச்சயமாகவே அவர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி நாட்கள்ல நாம் வந்திருக்கிறதான் நாம் தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்ய வேண்டும். பாருங்க, நாம் இந்த பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா, நன்மையானதை தர அதிக நிச்சயம் அல்லவா என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கேளுங்கள், பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் தரும் வரை நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 9லிருந்து 13 வரை நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த வசனத்துல பார்க்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் தரும் வரை நீ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சோர்ந்து போகாமல் நீ கேட்கத்தான் வேண்டும். பாருங்க, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நாம் அவரை காணும் வரை அவரை நாம் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு தேடுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வாசிக்கிறோம். நாம் அவரை தரிசிக்கும் வரை அவரை நீ தேடிக்கொண்டே இருக்கத்தான் வேண்டும். அப்பொழுது நாம் அவரை கண்டடைவோம். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். நமக்கு கதவு திறக்கும் வரை நாம் தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடாமுயற்சி நமக்கு மிகவும் அவசியம். நாம் இந்த வேளையில கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். திடீரென்று நாம் கதவை தட்டி கொண்டே இருக்கும் போது ஒரு நாள் கதவு வழிவாசலை திறப்பார். திடீரென்று கதவு நமக்கு திறக்கப்படும். கர்த்தர் நமக்கு வழிவாசலை திறப்பார். ஜெபத்தின் மூலமாக நாம் கர்த்தரோடு அதிக நேரம் நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது நாம் தேவனோடு பேசுவது. அவர் நம்மோடு பேசும் வரை ஜெபிப்பதுதான் ஜெபமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் உண்மையான ஜெபம். பதில் கர்த்தர் நமக்கு தரும் வரை நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தேவ ஜனத்தின் ஆயுதமாக இருக்கிறது. என் ஜனமே, ஜெபம் ஒரு நாளும் தோற்று போகாது. ஜெபம் நினைத்ததை சாதிக்கும். நாம் சோர்ந்து போகாமல் அவரை பாடி துதித்து நாம் ஜெபம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் சாத்தானை துரத்தி விடும். ஜெபம் தேசத்தை பாதுகாக்கும். ஜெபம் சபையை உயிர்ப்பிக்கும். ஜெபம் ஜெயத்தை உண்டாக்கும். ஜெபம் பரிந்து பேசும். ஜெபம் வல்லமையுள்ளது. ஜெபம் குடும்பத்தை பாதுகாக்கும். ஜெபம் நன்மையானதை உருவாக்கும். ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஜெபம் நம்முடைய உயிர் மூச்சாக இருக்கிறது. என் ஜனமே, நாம் ஜெபத்தில் நித்தமும் நிலைத்திருக்க நம்மை அர்ப்பணிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை நிச்சயமாக உண்டு. பாவத்திலும் சாபத்திலும் வந்து இருக்கிற ஜனங்களை பாவத்தையும் சாபத்தையும் நீக்கி உன்னை விடுவிப்பார், உன்னை ரட்சிப்பார். நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும், அதிகமாய் நேசிக்க வேண்டும். அப்படி நாம் இருக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிறார். வேத வார்த்தைகள், ஆண்டவரின் வார்த்தை, அது ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தை நம்மோடு பேசும். ஜெபம் நம்மை தேவனோடு இணைக்கிறது. ஜெபம் நம்மை சுற்றியுள்ள சத்துருவின் கட்டுகளை உடைக்கிறது. என் ஜனமே, நீ இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஜெப ஆவியினால நீ நிரப்பப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கும் பொழுது பிசாசு கண்டு நடுங்கி ஓடி போகிறான். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு தேவனுக்கு உள்ள உறவு பலப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை
நாம் உணர்கிறோம். நாம் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கிறது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நம் குடும்பத்தில் உள்ள சாபங்களை நீக்கி அகற்றி நம்மை ரட்சிக்கிறார். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அடிப்படையை ஜெபந்தான். என் ஜனமே, நீ ஜெபத்தின் மூலமாக தான் தேவனோடு நீ பேச முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்க ஒரு நாளும் மறக்க கூடாது. நாம் ஜெபிப்பதற்கு, தேவனோடு நாம் பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு முன் கர்த்தரை நிறுத்தி, கர்த்தர் என் முன் இருக்கிறார் என்று விசுவாசித்து நீ ஜெபிக்க வேண்டும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். தேவன் விரும்புகிற நல்ல ஒரு பரிசுத்த ஜீவியை நாம் செய்ய வேண்டும். நாம் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் ஒரு உறுதியோடும் நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். நம் பலவீனத்திலிருந்து விடுவிக்கிறார். நம்மை அடிமதனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறார். பாவ கட்டுகளிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவிக்கிறார். மரண பயத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறார். நாம் ஜெபத்தில் ஒரு மனதின் ஆவியோடும் ஜெபிக்கும் போது தேவன் ஜெயத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். என் ஜனமே, நீ துதிப்பதில் சோர்ந்து போகக்கூடாது. துதிப்பதில் ஒரு மனதோடு நீ ஜெபிக்க வேணும். கொடுப்பதில் ஒரு மனம் வேண்டும். கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்பதில் ஒரு மனம் வேண்டும். நாம் விசுவாசத்துடன் ஜெபிப்போமாக, ஊக்கத்துடன் ஜெபிப்போமாக. நம்முடைய ஜெபம் கருத்துடன் காணப்படட்டும். நம்முடைய தேவன் நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். என் ஜனமே, நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். அவர் இரக்கத்தின் தேவன். அவர் அதிசயமான தேவன். அவர் அற்புதமான தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நமக்கு சுகம் தரும் தேவன். அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோமாக. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் கரங்களை தட்டி உற்சாகத்துடன் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். ஆமென் ஆமென். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. அல்லேலூயா. பாருங்க, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்லுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு மிகவும் அவசியம். தேவ சித்தம் அறிந்து
செய்யும் சிந்தை நமக்கு வேண்டும். பரிசுத்த சிந்தை நமக்கு வேண்டும். ஜெபிக்கும் சிந்தை நமக்கு வேண்டும். கீழ்ப்படியும் சிந்தை நமக்கு இந்த கடைசி நாட்கள்ல மிகவும் அவசியமா இருக்கிறது. என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையின் சிந்தை நமக்கு வேண்டும். மன்னிக்கிற சிந்தை நமக்கு வேண்டும். மனதுருகும் சிந்தை நமக்கு வேண்டும். பரிந்து பேசும் சிந்தை நமக்கு வேண்டும். அன்பின் சிந்தை நமக்கு வேண்டும். ஆவியின் சிந்தை நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தைகள் நமக்கு இருக்கிறதா? இவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையா இருக்கிறது. தேவனுக்கு ஏற்ற சிந்தை நமக்கு வேண்டும். நன்மை செய்யும் சிந்தை நமக்கு வேண்டும். ஊழியம் செய்யும் சிந்தை நமக்கு வேண்டும். ஆத்மா பாரமுள்ள சிந்தை நமக்கு வேண்டும். என் ஜனமே, இப்படி இயேசு கிறிஸ்துவின் சிந்தையாய் நாம் இருக்கும் பொழுது அவரை போல நாம் மாறி விடுகிறோம். நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாய் நாம் காணப்படுவோமாக. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம்தான் இயேசுவின் நாமம். இதை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது. அவரே நமக்கு பெரியவராயிருக்கிறார். அவரே சர்வ வல்ல, சர்வ லோகத்திற்கும் மேலான தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவர். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னார். கண்களை மூடுவோம். இந்த திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. இந்த வேளையில இந்த சர்வ வல்லமையில தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. தேவனே, இந்த வேளையில இறங்கும். கர்த்தாவே, என் உள்ளத்துல வந்து நீங்க வாசம் செய்யுங்க. பாருங்க, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லுகிறார். அவரில் நாம் அன்பா இருக்கும் பொழுது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது, நாம் கேட்டுக்கொண்டது அவருடைய சித்தத்தின்படி நமக்கு தர நம்முடைய தேவன் வல்லமையுள்ளவர். இந்த மாலை வேளையில் அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனையே நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரே நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவரை நோக்கி நீ பார். அவரை பார்த்த முகம் ஒரு முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த முகம் பிரகாசம் அடைந்தது. உன் முகத்துல தேவனுடைய ஒளி காணப்படட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்து நாம் கேட்கும் போது அவைகள் எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் தந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றே அழைக்கப்படும். ஏசாயா 9:6 உள்ளது நிறைவேறிற்று. ஏசாயா 9:6 உள்ளது நிறைவேறிற்று.